Hello friends, welcome to my channel Kanyakumari Special. இன்னைக்கு வந்து ட்ரெஸ்ஸிங் டேபிள் ஆர்கனைசேஷன் வீடியோ தான் பார்க்க போகிறோம். இதான் என்னோட குட்டி ட்ரெஸ்ஸிங் டேபிள். நம்ம வந்து பெட்ரூமில் எதுவுமே அரேஞ்ச் பண்ணல. இங்கே தனியாக நமக்கு இன்னொரு பெட்ரூம் இருக்குது, அங்கே தான் வச்சுருக்கோம். மேலே வந்து ஒரு பொம்மை இருக்குது. இது வந்து கிஷாந்த் வந்து குட்டி பிள்ளையாக இருக்கும்போது அம்மா வந்து வாங்கி கொடுத்தது. அப்படியே பத்திரமா வச்சுருக்கான், மேலேயே இருக்குது. அப்புறம் இந்த ஃபஸ்ட்டு ரேக்கில் என்ன இருக்குதுன்னு பார்த்துடலாம். இது வந்து மாமார்த்தில் இருந்து எனக்கு ரிவ்யூக்கு வந்துருந்துச்சுல, அந்த பர்ஃப்யூம் 2 ஃப்ளேவர் இருக்குது. இது ஒன்று. அப்புறமா மேலே இருக்கிறது வந்து இந்த ஜாயின்ட் பெயின்ஸுக்கெல்லாம் போடுறது. இது போட்டாச்சுன்னா சீக்கிரமாக குணமாயிரும். அப்புறம் வந்து இது மாமார்த்தில் இருந்து வந்த சோப்பு. இது எல்லாமே நமக்கு ரிவ்யூவுக்கு வந்த பொருட்கள் தான். நான் வந்து இது ப்ரொமோஷன் வீடியோ கிடையாது. ஆனால் வந்து நான் கண்டிப்பாக நான் யூஸ் பண்ணாத எதுவும் உங்களுக்கு சஜஸ்ட் பண்ண மாட்டேன். மாமார்த் வந்து நல்ல கெமிக்கல் ஃப்ரீ தான், அதனால் அது வந்து பண்ணிகிட்ருக்கேன். அப்புறம் இது வந்து இதுவுமே ஜாயின்ட் பெயின்ஸுக்கெல்லாம் போடுற மெடிசின் தான். அப்புறம் இது வந்து காலில் கிராக்குக்கு வந்து நம்ம யூஸ் பண்ணுவோம்ல, அந்த மருந்து. இதுவுமே எனக்கு காலில் போடுறது. இது வந்து பாடி வாஷு. பேக்கில் இருக்கிறது வந்து பாடி லோஷன், பிள்ளைங்களுக்குள்ளது. இது ஆல்ரெடி ஒவ்வொரு செட்டு வந்து அங்கே வாஷ்ரூமில் இருக்குது, அதனால் இது இங்கே எக்ஸ்ட்ரா பீஸ், அதனால் இங்கே வச்சுருக்கேன். இது அவ்வளோதான். அதில் இதுக்கு அடுத்த ரேக்கில் வந்து இது ஃபுல்லாகவுமே சன்ஸ்க்ரீனு. இப்போ லாஸ்ட் மந்த்துக்கு முந்தின மந்த் வந்துருந்துச்சு. அதுக்கப்புறம் இது வந்து மவுத் வாஷ். இது எங்களுக்கு இஎஸ்ஏல கிடைக்கும், அங்கே வாங்கினது தான். அதுக்கப்புறம் இது வந்து சன்ஸ்க்ரீனு. இதுவுமே சன்ஸ்க்ரீனு. இது வந்து குழந்தைங்களுக்கு உள்ளது, இது வந்து பெரியவங்களுக்கு உள்ளது. அதுக்கப்புறம் இது வந்து ஐலைனர். நான் ரெகுலராகலாம் யூஸ் பண்ண மாட்டேன், எப்போவாது யூஸ் பண்ணுவேன். அது டிப்டாப் பிராண்டில். அதுக்கப்புறம் இது வந்து ஒரு ஜும்கா இருக்குது. என்கிட்ட வந்து ஆர்டிஃபிஷியல் ஜுவல்லரி எல்லாம் அதிகம் இருக்காது, நான் யூஸ் பண்ண மாட்டேன், ரேர் தான். இது வந்து சாரீ ஏதாவது கட்டும்போது தேவைப்படுறதுக்காக வச்சுருக்கேன். அப்புறம் இது வந்து ஹஸ்பண்டோட பர்ஃப்யூம். எனக்கு அந்த ரிவ்யூவுக்கு வந்துருந்துச்சுல, அது வந்து ஃபீமேல் மட்டும் யூஸ் பண்ணுற மாதிரி உள்ளது. இது வந்து ஹஸ்பண்ட் யூஸ் பண்ணிகிட்ருக்காங்க. அப்புறம் இதில் வந்து ஸ்டிக்கர் வீட்டுக்கு யூஸ் பண்ணுறது. அப்புறம் இது டவ் பிராண்டில். இது கிடச்சா வாங்கி யூஸ் பண்ணி பாருங்க, ரொம்ப ரொம்ப சூப்பராக இருக்குது. இது வந்து பாடி க்ரீம். லைட்டாக போட்டால் போதும், நல்ல ஃப்ளேவராக சூப்பராக இருக்குது. இதில் வந்து எக்ஸ்ட்ரா பவுடர் ஏதாவது இருந்துச்சுன்னா இதில் தான் வைப்பேன். ஃப்ரீயாக தான் வச்சுருக்கேன். நான் ஓவராக வச்சு இந்த மாதிரி டம்ப் பண்ண மாட்டேன், நான் யூஸ் பண்ணுற திங்ஸ் மட்டும்தான் வச்சுருக்கேன். அப்புறமா அடுத்த ரேக்கில் வந்து இதில் வந்து இயர்பட்ஸ் இருக்குல்ல, அது போட்டு வச்சுருக்கேன். அப்புறம் இது வந்து சந்தனம். இந்த மாதிரி கட்டை கட்டையாக இருக்கும்ல, அந்த சந்தனம் பிள்ளைங்க டெய்லி காலையில் வைக்கிறதுக்கு யூஸ் பண்ணுவாங்க அது. அதுக்கப்புறம் இங்கே 2 குட்டி பாக்ஸ் இருக்குது. இது வந்து சேஃப்டி பின். அந்த ரீசெண்டாக அந்த தம்பிகிட்ட வாங்கினோம்ல, அந்த சேஃப்டி பின் எல்லாம் இதில் தட்டி வச்சுருக்கேன். அதுக்கப்புறமா இன்னொரு பாக்ஸ் இருக்குது. இதில் வந்து டூத் பிக்கு. அதுக்கப்புறம் ஒரு நெயில் கட்டர் இருக்குது. இது வந்து பட்ஸு, ஏர்பட்ஸு. அப்புறம் இது வந்து இது இந்த மாதிரி நம்ம சுற்றி விளையாடுவோம்ல, அது ஆல்ரெடி காமிச்சிருந்தேன். அது ஸ்ட்ரெஸ்ஸாக இருக்கும்போது இதை வச்சு இந்த மாதிரி பார்த்தோம் அப்படின்னா சூப்பராக இருக்கும். ரொம்ப நாளாக வச்சுருக்கேன். பிள்ளை ஒரு நாள் மண்டேக்காடு ஃபங்க்ஷனுக்கு போனப்போ வாங்கி கேட்டு அழுதான். அப்படி வாங்கினது, ஆனால் நான் தான் யூஸ் பண்ணுவேன் எப்போவாது. இதில் வந்து இவ்வளோதான். அதுக்கப்புறமா இங்கே ஒரு பாக்ஸ் இருக்குது. இது வந்து ரெகுலராக டெய்லியுமே நம்ம மேக்கப் போடுவோம்ல, அந்த திங்ஸ் எல்லாம் இருக்குது. வந்து நார்மலாக யூஸ் பண்ணுற பவுடரு. அதுக்கப்புறம் இது டெய்லி நம்ம எடுப்போம்ல, அதுக்காக இங்கே வெளியே வச்சுருக்கேன் சேஃப்டி பின்ஸ். அப்புறம் இது வந்து என்னோடய சீப்பு. அப்புறம் இது ரெகுலராக யூஸ் பண்ணுற வாட்சு, 2 வளையல் இருக்குது. அதுக்கப்புறம் பொட்டு. இது வந்து ஆஃபீஸுக்கு யூஸ் பண்ணுறது.
டெய்லியுமே தேவைப்படும்னால இதுக்குள்ளே போட்டு வச்சுருக்கேன். இது பூ ஏதாவது வச்சா தேவைப்படும். ஸ்லைடு, அப்புறம் வந்து இது க்ரீமு, இது வந்து லாக்மி லிப்ஸ்டிக். இது வந்து மிஸ் ஆகிடக்கூடாதுன்னு இதில் போட்டு வச்சுருக்கேன். அதுக்கப்புறம் இது ரெகுலராக டெய்லியுமே யூஸ் பண்ணுற கிளிப்பு. இதில் இன்னொன்று வச்சுருக்கேன். இது மிஸ் ஆனால் அதை எடுத்துப்பேன். அத்தர், இது பர்ஃப்யூம் எல்லாம் எப்போவாது தான் யூஸ் பண்ணுறது. காஜலும் டெய்லி யூஸ் பண்ணுறதில்ல. இது வந்து என்னோடய குங்குமச்சிமிழ் தீரப்போகுது, வாங்கணும். இது எப்போவுமே இதில் தான் இருக்கும். எடுத்துகிட்டு திரும்ப அந்த மாதிரி போட்டு என்ன வேலை இருந்தாலும் திரும்ப உடனே மூடி வச்சுருவேன். டிக்கும் பக்கத்துலேயே வந்து படுத்திருக்கான். ஹாய். அப்புறம் இங்கே ஒரு ட்ரா இருக்குது. இதில் வந்து வாட்ச், இது வந்து எங்கேயாவது போனால் கட்டுவேன். அதுக்கப்புறம் இங்கே ஒரு பாக்ஸ் இருக்குது. இதில் என்னோடய லிப்ஸ்டிக் எல்லாம் இருக்குது. இது வந்து ஆப்பிள் லிப்ஸ்டிக், அப்புறம் இது வந்து டாட்டூ லிப்ஸ்டிக். இதெல்லாம் வந்து மேட் ஃபினிஷ் லிப்ஸ்டிக் இதெல்லாம். அப்புறம் இது வந்து ஒரு மஸ்காரா இருக்குது. அப்புறம் நான் எக்ஸ்ட்ரா ஒரு கிளிப் வச்சுருக்கேன்னு சொன்னால அந்த கிளிப் இது. அவ்வளோதான் இதில் இருக்குது. அடுத்ததான் இங்கே இன்னொரு பாக்ஸ் இருக்குது. நான் எல்லாமே ரீயூஸ் தான் பண்ணியிருக்கேன், பாக்ஸ் எல்லாமே. இது வந்து ஹஸ்பண்ட் வந்து ஃபஸ்ட்டு டைம் கோயிலுக்கு கூட்டிகிட்டு போனப்போ வாங்கி தந்த பூ இது. அதை வந்து அப்படியே எடுத்து வச்சது 10 வருஷம் ஆக போகுது, அப்படியே இருக்குது. இது வந்து அம்மா வந்து மேரேஜ் அன்னைக்கு ரிசப்ஷனுக்கு வாங்கி தந்தது. ஸோ அதையும் பத்திரமா எடுத்து வச்சுருக்கேன். யூஸ் பண்ணல, ஆனால் அப்படியே அவங்க ஞாபகார்த்தமாக 2யுமே வச்சுருக்கேன், அப்படியே இருக்குது. அடுத்ததாக லாஸ்ட்டாக ஒரு ரேக் இருக்குது. இதில் வந்து இது வந்து பிள்ளையோட பர்த்டே ஆல்பம். இது வந்து என்னோடய ஃபோட்டோஸ், முன்னாடி உள்ள ஃபோட்டோஸ் அந்த மாதிரிலாம் இருக்குது. பிள்ளையோடது, எங்களோடது, முன்னாடி உள்ளது, இதெல்லாம் எல்லாம் மேரேஜுக்கு முன்னாடி உள்ளது. இது மேரேஜுக்கு அப்புறம் உள்ளது. இதுதான் எங்கள் அம்மா. இது நான் கன்னியாகுமரி போனப்போ எடுத்தது. அந்த ஆல்பம் அப்படியே இருக்குது. அதுக்கப்புறமா இங்கே ஒரு பாக்ஸ் இருக்குது. இதில் வந்து எக்ஸ்ட்ரா இருக்கிற ஸ்டிக்கர்ஸ் வச்சுருக்கேன். அதுக்கப்புறம் ஸ்லைடு, வைக்கிற ஸ்லைடெல்லாம் எக்ஸ்ட்ரா இருக்கிறது. அதுக்கப்புறம் இது வந்து ஒரு ஸ்க்ரப்பு. ஃப்ரெண்டு வந்து நல்லா இருக்குது அப்படின்ட்டு சஜஸ்ட் பண்ணாங்க. இந்த அப்பல்லோவில் கிடைக்கும்ல அது. ஏன்னா ஃபேஸுக்கு வந்து செட் ஆகலை. இது வந்து வால்நட்டு அந்த ஃப்ளேவர். நான் அதனால் வாங்கினேன். அதுக்கப்புறம் அவங்க தந்தாங்கன்ட்டு வாங்கினேன். அதுக்கப்புறம் யூஸ் பண்ணாமல் அப்படியே வச்சுருக்கேன். அப்புறமா இங்கே ஒரு பாக்ஸ் இருக்குது. இது வந்து நம்ம சாரீக்கு வேர் பண்ணுவோம்ல, அந்த அக்சசரிஸ்லாம் இருக்குது. அதுக்கப்புறம் இங்கே ஒரு பாக்ஸ் இருக்குது. இதுலேயே வந்து இந்த டேப்பு, இந்த உடனே மறந்து போச்சு, அந்த கிளாஸியாக இருக்குல்ல, பலூன் மாதிரியெல்லாம் ஊத வரும்ல, அந்த டேப் இது. அதுக்கப்புறம் இதில் வந்து பட்டன், எக்ஸ்ட்ரா பட்டன்ஸ் இருக்குது. பிள்ளைங்களுக்கு ஷர்ட்டில் ஏதாவது இளவுனா தைக்கிறதுக்கு தேவைப்படும் அது. அதுக்கப்புறம் எக்ஸ்ட்ரா இருக்கிற கிளிப்பு, ஒரு செட்டு வளையல், இதெல்லாம் இருக்குது. மோஸ்ட்லி நான் வந்து டீக்ளட்டர் பண்ணிகிட்டே தான் இருப்பேன். தேவையில்லாமல் எதுவுமே வச்சுக்க மாட்டேன், தூக்கி தூக்கி போடுறது. அதுக்கப்புறம் இங்கே ஒரு பவுச். இது எப்போவுமே இதில் தான் இருக்கும். இது வந்து ட்ராவலுக்கு கொண்டு போகிறது. நம்ம எதுவுமே எக்ஸ்ட்ரா வைக்க தேவையில்லை. பேஸ்ட்டு மட்டும்தான் அடிக்கடி ரீப்ளேஸ் பண்ணுற மாதிரி இருக்கும். பேஸ்ட்டு, சோப்பு இதெல்லாம். மற்றபடி எல்லாமே அப்படியே தான் இருக்கும். காமிக்கிறேன். இதில் வந்து இது பட்ஸு, அதுக்கப்புறம் பொட்டு, அதே மாதிரி ஸ்லைடு. நான் பூ வைக்கிறது ரொம்ப பிடிக்கும். எங்கே போனாலுமே பூ வாங்கி வைப்பேன். அதனால் எப்போவுமே என்கிட்ட பேக்கில், பர்ஸில் எல்லாத்துலேயுமே ஸ்லைடு எக்ஸ்ட்ரா இருக்கும். எல்லாத்துலேயுமே இருந்திருக்கும், பார்த்துருப்பீங்க. அப்புறம் பொட்டு, இது வந்து வைப்ஸு, சானிடைசிங் வைப்ஸு.
அதுக்கப்புறம் ப்ரஷ்ஷு, டூத் பேஸ்ட்டு இதுலேயுமே ஒரு கிளிப் இருக்குது. இந்த கிளிப் இல்லைன்னா நான் தலை கட்ட மாட்டேன். அதனால் அதே மாதிரி இதுவும் எக்ஸ்ட்ரா எல்லா பர்ஸ்லேயும் ஒன்று இருக்குது. அப்புறம் இது வந்து சோப்பு. நம்ம அங்கே கோயம்புத்தூரில் ஸ்டே பண்ணியிருந்தோம்ல, ஹோட்டல் தாய், அங்கே வச்சுருந்த சோப்பு. இது கலெக்ட் பண்ணுறது அது ஒரு சந்தோஷம். யூஸ் பண்ணுறதும் இல்லை, ஆனால் வச்சுக்கிறதுல அது அப்படி ஒரு ஹாப்பினஸ். வச்சுருக்கேன். அப்புறம் இது வந்து அத்தர். இது வந்து போனோம் அப்படின்னா இப்படியே எடுத்துகிட்டு போயிடுறது. இது வந்து ஷாம்பு. இதுவும் அந்த ஹோட்டலில் இருந்துச்சு அந்த பேக்கு. அப்புறம் இது வந்து மஸ்காரா, மாய்ஸ்சரைசர். அவ்வளோதான் இதில் இருக்குது. ஒரு பேண்ட் இருக்குது. இது எப்போவுமே அப்படியே இருக்கும். நான் வெளியே போகும்போது எடுத்துகிட்டு போகிறதுக்கு ஈஸியாக இருக்கும். ஆர்கனைஸ் பண்ணி வைக்கிறது நம்ம தேவைக்கு ஈஸியாக எடுக்கிற மாதிரி, நமக்கு எந்த மாதிரி செட் ஆகுதோ அந்த மாதிரி வைக்கிறது தான். மற்றபடி வந்து ஃபேன்சியாக இருக்கணும் அப்படின்ட்டு எல்லாமே வாங்கி அடுக்கி வச்சுட்டு நம்ம யூஸ் பண்ணாமல் அப்படி அதெல்லாம் தேவையில்லாமல் பண்ணுற விஷயம். நான் என்கிட்ட தேவையான கொஞ்சம் கொஞ்சம் பொருட்கள் இருக்குது. நான் இந்த மாதிரி தான் வச்சுருக்கேன். வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்கள். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். பாய்.